ஓகே, இன்றைக்கி 2வது நாள் ஏஎம்சி கோர்ஸோட 5:45க்கு வழக்கம் போல் 5 மணிக்கு 4:45க்கு எழுந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு 5:45க்கு ஸ்டார்ட் ஆகுது. பிடி எல்லாம் போயிட்டானுங்க, எல்லாம் நிற்கிறானுங்க. அட்வான்ஸ் போய் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம காய்ஸ் எல்லாம் அங்கே நிற்கிறானுங்க. காலையில் பிடி முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சப்பாத்தி, இப்போ சப்பாத்தியில் புரோட்டான்னு ஏதோ சொன்னாங்க, ஒரு முட்டை பொரியல், 2 பனானா, டீ, உருளைக்கிழங்கு, ஏதோ ஒரு ஸ்வீட்டு, பின்னாடி ப்ரெட்டு ஜாம் இருக்குது, சுண்டல், இப்போ பாசிப்பருப்பு இருக்குது, அது கொஞ்சம் எங்களுக்கு சாப்பிட்லாம். சுண்டல் பாசிப்பருப்பு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு ஃபாலின் இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ வர ரொம்ப பஞ்சுவாலிட்டிக்கு 5 நிமிஷம் முன்னாடியே வந்துடுறேன். 7:55 8 மணிக்கு. இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் இல்லை, நேச்சர் வாழ்ந்த ராக் கிளைம்பிங் பண்ண போகிறோம். என்ன கதைன்னு பார்க்கலாம். அங்கே ஒரு அக்கா வருதா, அதுதான் எங்கள் லீடர், ரோப் லீடர். இது எங்கள் ரோப்பு. அங்கே ஒரு ரஷ்யாக்கார அக்கா இருக்குது, அது கோவாவில் செட்டில், அங்கே உள்ள ஒரு கல்யாணம் பண்ணிட்டு, அது எங்கள் ரோப்பு. அது பக்கத்தில் ஒரு பாடி ஃபில்டர் இருக்கார், அவர் ஏன் ரோப்பு. இன்னொருத்தர் வரணும். நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இங்கே தான் நம்ம இன்றைக்கி ராக் கிளைம்பிங் பண்ண போகிறோம். ரோட்டு ஓரத்தில் இருக்குது. இப்போ நம்ம பையன் தான் கேமராவில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறான். இங்கிட்ட ஒன்று இருக்குது, இங்கிட்ட ஒரு ஆள் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குட்டி கோயில் இருக்குது, டென்சிங் ராக், இதுக்கு பேர் இருக்குது டென்சிங் ராக் அப்படின்னு. இந்த டென்சிங் ராக் இது லெபோங்கிற ஊர். But it has some advantage and disadvantage. But right now we are on rock face. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டெப் லேடரை வச்சு எப்படி 8 கிளைம்பிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது ஜுமார் அண்ட் ராப்லிங் ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தரான். நம்ம இனி ஆரம்பிக்க வேண்டியதான். இங்கே கீழே மேலேருந்து எப்படி ராப்லிங் பண்ணுறதுன்னு சொல்லி தராங்க. பெர்ஃபார்மன்ஸை போடுறானுங்க. ஒரு நல்ல கேப் வருது, எப்படி பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். ஒரு போயிடுச்சு கீழே. கொஞ்சம் ஸ்பீடாக போகிறத காமிச்சாங்க மேலேருந்து. அந்த பைக் கீழே இருக்கார், ரெடி பார்க்கலாம். கமான். அங்கே ஒரு அக்கா நமக்கு கிளைம் பண்ணி காமிக்கிறாங்க. கீழேருந்து ராப்லிங் பண்ணி போயிட்டு திருப்பி அதில் மேலே ஏறி வராங்க. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ராப்லிங் பண்ணணும். இந்த 8 கிளைம்பிங் அது பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நீ ராப்லிங் பண்ணணும். இதை ஓப்பி அடிச்செல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். என்னென்னு பார்க்கணும். சார் கிளைம்பிங் பண்ணி முடிச்சாச்சு. கிளைம்பிங் பண்ணல, அந்த ராப்லிங்கும் அந்த 8 கிளைம்பிங் பண்ணி முடிச்சுட்டு நேராக இனி நம்ம இன்ஸ்டியூட் போக வேண்டியதான். சாப்பிட்டுட்டு திருப்பி இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கிளைம் பண்ணலை இன்னும், என்ன கதைன்னு பார்க்கலாம். மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடுக்கல, ஃபோனை சார்ஜ் போட்டிருந்ததுனால. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டாக்டர் வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸ்லாம் எடுத்தார். மலையில் என்ன பண்ணணும், என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், ஹை ஆட்டிடியூடில் என்ன மாதிரி இதெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி, இதை செய்யணும் செய்யக்கூடாது, பாம்பு கடி, அதில் விட்டு லொசுக்கு, சிபிஆர், அது இதுன்னு எல்லாம் கிளாஸ் எடுத்தார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ டீ பிரேக் வந்திருக்கேன். நான் டீ குடிக்கலாங்க நான் உட்காந்துருக்கேன். முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் தேட்டருக்கு வந்துடுறோம் படம் பார்க்கலான்னு. அவலாஞ்சி பற்றின கிளாஸ் எடுக்க போகிறாங்களாம். இவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர், ப்ரீடிங் அதை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம மொத்த டீட்டெயிலும் 1-2 மணி நேரமாக. இதுதான் நம்ம டைனிங் ஹால். நான் தான் இன்னைக்கு கடைசியாக வந்தேன். க்யூ, பயங்கரமான க்யூ இருக்குது. இதுதான் நம்ம சாப்பாடு, நைட் சாப்பாடு. ஹார்லிக்ஸ் சாப்பிடலாம், பிளாக் டீலாம் இருக்கும். ஓகே, சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. சாப்பிட்டு வந்துட்டு தூக்கத்தை போடலாம். இன்றைக்கி நம்ம கதையெல்லாம் கொஞ்சம் பேத்துக்கு வர தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆள்கிட்ட சொல்லி அதில் ஒரு குட்டி சந்தோஷம் தான், நல்லா தான் இருக்குது. அதே சமயம் இன்றைக்கி
ஒரு இன்செக்டர் மேம் வந்து நல்லா ரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்படி என்ன அவ்வளோ தூரம் வந்து ஏன் வா நாளைக்கு ஓடி பார்க்கலாம், நான் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம், பீட்டில் ஏன் தவக்கிறேன், என்ன கதை சொல்கிறீங்க அப்படின்னு. நம்மளால் முடியாது, கண்டிப்பாக வேண்டாம், கண்டிப்பாக முடியும். இந்த எப்படியா அந்த 28 நாள் முடிக்கலான்னு சொல்லி எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு இருக்கிறேன். ஓகே, நல்லபடியாக 28 நாள் முடிச்சுட்டு போகலாம்.